இங்க பாரு யாசா, இங்க போற இவ போறான் பாரு. இந்த பாரு தம்பி போறியான் பாரு. இங்க பாரு, இங்க பாரு தம்பி போறியான் பாரு. நீ அப்படியே நைஸ் பண்ணிட்டு அப்படியே போய் பால் குடிக்கலான்னு பாக்காத, புரியுதா? போகக்கூடாது, நில்லுடா, போகாதடா. எல்லா பயலுக்கும் அப்படிதான். ஒரு குட்டி எங்கேயுமே தனியா போயிடக்கூடாது, உடனே காப்பாத்தி அவங்க அம்மாட்ட கொண்டு போய் சேர்த்து விட்டுறணும். அப்படியே எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைங்க ரொம்ப அறிவாளா என்னெல்லாம் செய்துக்க தெரியுமா? ஒவ்வொரு நாளைக்கும் என் பிள்ளைங்கள நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஏன்னா அவ்வளவு அன்பா இருக்காங்க, அவ்வளவு அக்கறையா இருக்கானுங்க குட்டிங்க மேல. எங்க போற, தனியா போகாத, புடி புடி அமுத்து, பிடிச்ச அமுத்து. கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷமா இதே வேலையா தான் இருக்காங்க. இது அங்கிட்டு போகுமா, இவன் பிடிச்சிட்டு வருவானா, மறுபடியும் அது போகுமா. அடங்கிரு, அடங்கி ஒரு இடத்துல இரு இரு. எல்லாம் அவங்க அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. சிஞ்சுவும் தூங்குது. இந்த ஒண்ணுக்கு மட்டும் என்ன அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டம். அதனாலதான் அவன் பிடிச்சி அமுத்தி பிடிச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து அவன் கடிக்கிற மாதிரி தோணும், ஆனா அவன் கடிக்கல. அப்படி அப்படி கொஞ்சிறான், அதுக்கு பேரு கடிக்கிறது கிடையாது. ஆசையா இருக்குது கொஞ்சிறத பார்த்தா. எப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சிறான் ஒரு. அவன் ரொம்ப இறுக்கமா பிடிச்சிருந்தானா அதுல இருந்து அந்த குட்டி வந்து வெளியில வர முடியாது பாருங்க. அவன் எப்படி வெளியில தள்ளி விட்டுட்டு வர்றான் பாருங்க. எப்படி எப்படி சரி போமா போமா, நீ அம்மாட்ட போ, அம்மாட்ட போ, போ அம்மாட்ட போ. சில நேரம் என்ன பண்ணுவாங்க, நான் 4-5 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொன்றையும் பிடிச்சிக்கிட்டு பந்து விளையாடுற மாதிரி தூக்கி தூக்கி பொம்மையை தூக்கி விளையாடுற மாதிரி விளையாடுவானுங்க. அப்ப சிஞ்சுமே பார்த்துட்டு அப்படியே அமைதியா தான் இருப்பா, எதுவுமே சொல்ல மாட்டா. பிள்ளைங்க என்னடா இப்படி கடிச்சு விளையாடுறானுங்களே அப்படின்னு சொல்லி அவளும் கண்டுக்க மாட்டா. பிள்ளைங்கிட்ட ரொம்ப அட்டாச்சா தான் இருக்குதா. சிஞ்சு பெரிய பிள்ளைகிட்டையும் சரி சின்ன பிள்ளைகள்ட்டையும் சரி ரொம்ப பாசம் காட்டுறா. எனக்கு என்னமோ பெரிய பூனை சின்ன குட்டி போட்டதுமே பெரிய பூனையெல்லாம் கடிப்பா போல அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சோம். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே சின்ன குழந்தைங்களோட பெரிய பிள்ளைங்களை வந்து அவ்வளோ அன்பா பாத்துக்கிறா. கூப்பிட்டு இன்னும் பால் கொடுத்துட்டு இருக்கா, அப்படி பார்த்துக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்ககிட்ட தாய் பாசம் அதிகம் இருக்குது பார்த்தீங்களா. நிறைய பூனைங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம், சின்னது வந்ததுமே பெரிய பூனைங்களை பக்கத்தில் விடாது, துரத்தி விட்டுரும். ஆனால் நம்ம சிஞ்சும் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கா, ரொம்ப பாசமாக இருக்கா. சின்ன குட்டி பெரிய குட்டி எல்லா குட்டியும் அவன் நல்லா பார்த்துக்கிறா. அதே போல நம்ம ஷாஷா குட்டியும் டெய்லி வந்து ஒரு டைம் வந்து நம்ம குட்டிங்க சின்ன குட்டிங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு பெரிய குட்டிங்களுக்கு ஓடி ஓடி சொல்லி கொடுப்பான். கதவை எப்படி திறக்கலான்னு, வாங்கடா திறக்கலான்னு சொல்லி ஓடி ஓடி எப்படி தள்ளுறது அப்படின்னு சொல்லி கொடுப்பான். கேடிப்பைய தள்ளி கொடுத்து அவங்களும் கூட்டிட்டு வெளியில ஓடுறதுக்கு. அவனுமே பெரிய குட்டிங்க சாப்பிட்டுட்டு இருக்கப்ப பெரிய குட்டிங்க வந்துச்சுன்னா அப்படியே அவங்க கிட்ட வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் தட்டை கொண்டு போய் பக்கத்துல போய் காட்டுவான். இந்த தட்டு உனக்கு கொடுத்துருக்கல, இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு காட்டிட்டு அப்புறமா வந்து அவன் தட்டுல இருக்கிறத சாப்பிடுவான். அது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதை வந்து திடீர்னு நடக்கிறதுனால அதை வந்து வீடியோ எடுக்க முடியாது. அந்த மாதிரி எல்லாம் டக்குன்னு நடக்கும். 24 மணி நேரம் இவங்களுக்கு கேமரா ஒன்று வச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்க, அருமையா இருக்கும். ஒவ்வொரு கிளிப்புமே பாக்குறதுக்கு உங்களுக்கே நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு இவங்க பாண்டிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் எங்களுக்கு. அதனாலயே எங்களுக்கு இந்த வீட்டு குட்டிங்களை வந்து நாங்கள் யாருக்கும் சேல் பண்ணுறதுக்கே எங்களுக்கு விருப்பமே இல்லை. அதனால தான் நாங்களே எல்லாத்தையுமே வச்சுக்கிறோம். நிறைய பேர் குட்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, தெரிஞ்சவங்க பழகுனவங்க. அப்புறமா எங்கள் ஃபேமிலி ஆளுங்க கூட நிறைய கேட்குறாங்க, நாங்களாம் குட்டி யாருக்கும் தரமாட்டேன், யாராக இருந்தாலும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுட்டேன். நான் எல்லாத்தையும் நாங்களே வளர்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படி இவங்க ஹேர் ஃபால் முடி கொட்டுறதெல்லாம் நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம், எப்படி சமாளிக்கிறோம் இவங்க எல்லாருக்கும் அப்படின்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன்.
எங்கள் வீட்டு பிள்ளைங்களை வந்து நான் அவ்வளோ பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். இந்த எங்கள் ஷாஷா சிஞ்சுவோட ஃபேமிலி அவ்வளோ பெருசாக வந்துருச்சு. நானும் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் என் பிள்ளைங்களை வச்சு. மனுஷங்களுக்கு இருக்க அதே குணம் நம்ம குட்டிக்கும் இருக்குது. மனுஷங்களுக்கு கூட இருக்குமா என்னன்றதெல்லாம் தெரியல. பெரிய குட்டி வந்தால் சின்ன குட்டியை பார்ப்போமா, சின்ன குட்டி வந்தால் பெருசாக பார்ப்போமா அப்படின்றது தெரியல. ஆனால் நம்ம வீட்டில் அவ்வளோ அன்பாக இருக்குது இந்த சிஞ்சு ஷாஷா ரெண்டும் குட்டிங்க மேலே. பெரிய குட்டிங்களும் சின்ன குட்டிங்க மேலே அவ்வளோ பாசமாக இருக்குங்க. எங்கேயாவது தனியாக போயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருந்தா பாருங்க, அவன் கட்டில் கடியில் போயிட்டானா பாருங்க, அங்கே போயிட்டான், போய் வா தள்ளிட்டு போ, இப்போ தள்ளி கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. எந்த குட்டியாக இருந்தாலுமே சரி, ஒரு குட்டி தனியாக போயிடுச்சு அப்படின்னா போதும், உடனே வரிஞ்சு கட்டிட்டு காப்பாற்றி அவங்க அம்மாட்ட ஓடி காட்டுறான், இங்கே வா எப்படி அங்கே போய் அங்கே இருக்கானா. இப்போ வந்து இவர் வந்து அவங்களுக்கு கைடு, இங்கே வா இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அது அந்த பக்கமாக பார்த்து போய்கிட்டு இருக்கு. நல்லா சொல்லி கொடுப்பானுங்க இவனுங்க. இவருங்க வரல, அந்த பக்கம் போறானா பார்த்துட்டு உடனே ஓடி போய் வா இந்த பக்கம் போவா எப்படி பிடிச்சிட்டு வர்றது. அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிலாம் அப்படியே ஒவ்வொரு வீடியோவும் நம்ம ரசித்து அப்படி பார்க்கணும். சில நேரங்களில் கேமரா இல்லாதப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டாச்சாக பண்ணுவானுங்க. அதை சட்டுன்னு கேமரா எடுக்கிற மாதிரி அந்த ஒரு சூழ்நிலை இருக்காதா, அந்த மாதிரி நேரங்களெல்லாம் நல்லா பண்ணுவானுங்க. உங்களுக்கு கேமரா ஃபுல் டைம் வச்சு விட்டுட்டு வேணா உங்களுக்கு நான் ஒரு டைம் காட்டுறேன் இவங்க பண்ணுற அட்டகாசம் அலும்பல். எல்லாம் தூங்குதுங்கல்ல, இதுக்கு மட்டும் என்ன நான் வந்துட்டேன். தள்ளி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்துட்டேன் பாரு. போ 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 அங்கே போ அங்கே போ போ, தனியாக வருதான். என்ன ஒரு ஊர் சுற்றி வேண்டிக்கு பாரு, அது மட்டும் அடங்குறதே கிடையாது. எங்கே ஒடியாருது வருங்க, இப்படி தூக்கு ஒடியாருவாங்க, இப்படியே ஒடியாருவாங்க. அப்புறமா சிஞ்சு குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இவங்களை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறா. பாத்ரூம்லாம் போச்சுன்னா பாருங்க, அழகாக நீட்டாக தொடச்சி அவளே க்ளீன் பண்ணி வச்சுக்கிறா. நல்லா பண்ணுறா. இத்தனை குட்டிங்களையுமே அருமையாக பார்த்துக்கிறா. ஏய் ஏய் என்ன பழக்கம் பாரு, சைடுல என்ன பழக்கம் சார் இது? ஏய் பூபே டூபே அடிச்சு புடுவேன் பாத்துக்க. பிள்ளைங்களுக்கு பால் இல்லாம நீ என்னது இது? கேரட் கலதைக்கு பால் கேக்கு. வாட் இஸ் திஸ்? சிஞ்சு, சின்ன குழந்தைங்களுக்கு பால் குடி சிஞ்சு. நீ ஒவ்வொருத்தையா தூங்கி எஞ்சி வந்து அவங்க அம்மாட்ட பாலா குடிச்சிட்டு போயிடுறது. இதுக்கு தெருவுல சுத்துற மாதிரி வளர்றானுங்க. பாலை குடிச்சு அதான் இதுக்கு தெருவுல சுத்துற மாதிரி சுத்திட்டு கிடக்குதுங்க லூசு மாதிரி. பிச்சு படுவேன் சிஞ்சு. இட்ஸ் நாட் குட் ரைட். தப்பு சிஞ்சு, ரொம்ப தப்பு. இவனை பாரு, இது யாரு? இது என் அறிவு தங்கம்மா. இது ஹைனா குட்டியா? கழுத புலியா நீயே? கழுத புலியா நீயே? இங்க வர இவங்கெல்லாம் எதுக்கு உட்காந்துருக்கியா தெரியுங்களா? இப்ப நான் எந்திரிச்சு போனதுமே லைனா போய் அவங்க அம்மா கிட்ட போய் பால் குடிக்கிறதுக்காக உட்காந்துருக்கானுங்க. இப்ப தூங்கி எந்திரிச்சு வந்தாச்சு, இப்ப போய் பால் குடிக்கணும். அதுக்காக தான் லைனா வர்றாங்க அவங்க அம்மாவை தேடி. தெரியுமா? பாக்குறது பேரு இந்த அவன் புள்ள இவரடி காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் ஊந்துக்கிட்டு சுத்துதுங்க. மிதிச்சா தெரியும். மிதிச்சிடாத பிள்ளைய, கீழே கீழே இருக்குது. வாடா, நீயாடா? நீ பியார் குட்டியாடா? உனக்கு எந்த தடயமும் இல்லையா? ஆமா ஆமா, இவன் சுத்தி சுத்தி இங்க பாரு, சுத்தி சுத்தி வர்றாங்க. நீ எல்லாம் பியார் குட்டிமா. சரி குடு, பால் குடுக்கட்டும். இல்லைன்னா இவங்க அப்புறம் குடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கு குடிக்கிட்டு குடு. அதுதான் உட்காந்துட்டு இருக்கா ரெடியா. இந்தா சிஞ்சு, பிள்ளைங்களுக்கு பாலை குடு குடு. மூத்த பிள்ளைங்களை காப்பாத்தின வரைக்கும் போதும், அதுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. நீ இவங்களை காப்பாத்து. இவங்களுக்கு நான் தான் பால் சோறெல்லாம் ஊட்ட முடியாது. ஆமா, இந்த வரை இங்கே ஒண்ணு வருது. சரி சரி, நீயும் தாண்டி குடிச்சுக்கோ. எங்கடா போறீங்க? பாலை குடிங்கடா, இல்லைன்னா அவங்க வந்து குடிச்சிட்டு போயிடுவாங்க. வாங்கடா. மொச 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 மொசான்னு